ஹலோ குக்கீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட செகண்ட் சான்ஸ் ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்கடா. லைக் வந்து ஜங்குக் வந்து உங்களுக்காக அல்வா வாங்க போகிறான். பார்த்தா அதுக்கப்புறம் ஜங்குக்கை காணவே காணோம். என்வு கால் பண்ணுறான். லைக் இதுக்கப்புறம் ஜங்குக் வரமாட்டேன்னு சொல்கிறான். ஸோ அதுலேருந்து கண்டினியூஷனில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி செகண்ட் சான்ஸ்க்கு பெருசாக வந்து எந்த வியூஸும் போகல, கமெண்ட்ஸும் வரல. இதுக்கப்புறமும் நான் சீரீஸ்லாம் போடவே மாட்டேன், ஓகேவா? நான் இனிமேல் ஒன் ஷாட் தான் போட போகிறேன். என்ன இப்படி பேசுகிறேன்னுலாம் கோச்சிக்காதீங்க. ரியலி வந்து ஒவ்வொரு ஸ்டோரி போடும்போதும் நான் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி தான் போடுறேன், ஓகேவா? ஸோ வாய்ஸ் கொடுக்கறது, ரெக்கார்ட் பண்ணுறது, இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ இந்த மாதிரி பண்ணியும் யாருமே அதை ரெக்கனைஸ் பண்ணலன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான்டா இனிமேல் ஒன் ஷாட் தான் போட போகிறேன். அங்கே கதைக்குள்ளே போகலாம். இத்தனை மாதம் ஆகியும் கிடைக்கலையா? அவன் செத்து போயிட்டான்டி. எங்கே தேடியும் கிடைக்க மாட்டான், புரியுதா? என்ன சொல்கிற? என் ஜங்குக் எங்க? என் ஜங்குக் எங்கடா? என்னடா பண்ணி வச்சிருக்கான் அவனை? என் ஜங்குக் வேணும் எனக்கு. ஆக்சுவலாக நீங்கள் 6 பேரும் போயிருப்பானுங்கள்ல. சரி, உங்களை வந்து தனியாக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் சுகா வந்திருப்பாங்க. சுகாவும் லைக் தேங்கும் வந்திருப்பாங்க. நீங்கள் அழுகுறீங்க. அதை பார்த்து அவனுங்க மாடியிலேருந்து பார்த்துட்டானுங்க உங்கள் சவுண்டு கேட்டோன்னே. ஸோ அங்கேருந்து ஓடிடுறானுங்க கீழேருந்து. என்ன ஜங்குக்கு என்ன பண்ண? அவன் செத்த இடத்துல புல்லே முளைச்சிருக்கும்டி. இவ்வளோ ஃபீல் பண்ணி அழுகுற? என் கூட வந்து படுடி அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே அந்த ஃபோனை போட்டுட்டு தலையில் அடிச்சுட்டு அழுவுறீங்க. ஜங்குக் உயிரோட தான் இருப்பான். ஜங்குக்கு எதாகுது எதுவுமே ஆக விட மாட்டேன். நீ போய் சொல்கிறான். என் ஜங்குக்கு எதுவுமே ஆகியிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஃபோனை பார்த்துட்டு சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஸோ இதை வந்து 2 பேருமே பார்த்துட்டானுங்க. உங்களை லைக் ஒன் என்ன தரையில் உட்காந்து பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே உங்கள் பெட்டில் உட்கார வைக்கிறாங்க. என்ன ஆச்சு? ஏன் அப்படி அழுகுற? ஜங்கு கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் சொல்லிட்டு இருக்கான், இவனை கொல்லுங்க. அவனை கொண்டுட்டு என் ஜங்குக்கு கொண்டு வாங்க ப்ளீஸ். என் ஜங்குக்க பார்க்கணும். அவன் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன். என் ஜெய்க்கு இல்லாமல் நான் இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. ஆக்சுவலாக கட் ஆகிடுச்சு. ஸோ திருப்பி கால் பண்ணால் ரிங் போகல, ஓகேவா? ஒன் டைம் மட்டும்தான் இது பண்ணுற மாதிரி, ட்ராக்கும் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப செக்யூரிட்டி தான் இருக்குது. ஸோ இங்கே ஃபுல்லாகவே ஜங்குக்கு தான் தேடிட்டு இருக்காங்க. பிகாஸ் லைக் அவனோட நிறைய எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக இன்வோட அப்பா இறந்துருப்பாங்களே, ஸோ அந்த இடத்துல. ஸோ அதனால் வலை வீசி தேடிட்டுருக்காங்க ஜங்குக்கை. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஸோ போலீஸ் ஸ்டேஷன் போனால் கண்டிப்பாக அவன் கிடச்சா லைக் என்கவுண்டரில் கூட போடுறதுக்கு தயாராக இருக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பிகாஸ் இஸ் அ மினிஸ்டர். ஸோ அவரை கொன்னா கண்டிப்பாக பெரிய தண்டனை தான். ஸோ இந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கவும் இவனுங்க வந்து சொல்கிறானுங்க, இங்கே நீங்கள் இன்னுமே அப்படியே உடஞ்சி போன மாதிரி ஆகுறீங்க. எனக்கு என் ஜங்குக்கு வேணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. என் ஜங்குக்கு உயிரோட கொண்டு வாங்க, அவ்வளோதான். என்ன உன் தங்கச்சியாக நினச்சிங்கன்னா ஜங்குக்கு கொண்டு வாங்க, அது மட்டும்தான் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப அமைதியாக அப்படியே உட்காந்துட்டீங்க. இவங்க போய் அதுக்கப்புறம் தேட ஸ்டார்ட் பண்ணுறானுங்க. ஸோ எவிடன்ஸ் கிடச்சது சொன்னாங்கல்ல. ஸோ இங்கே வந்து ஆர்எம்க்கும் அதுக்கப்புறம் ஹோபிக்கும் தெரிஞ்ச சில போலீஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி எவிடன்ஸ் கிடச்சிருக்கு, என்னென்ன கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி இது பண்ணப்போ இவனோட ரிங்கு ஒன்று, தென் வந்து லைக் நகம் இருக்குல்ல, நகம் துண்டு, அதுக்கப்புறம் வந்து அவனோட எப்படி சொல்கிறது, ஜங்குக்கு வந்து காண்டாக்ட் லென்ஸ் போடும். ஸோ அந்த லென்ஸ், ஓகேவா? இது 3மே கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே இவனுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாம் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவனுங்களால முடிஞ்சதை ஜங்குக்கை தேடி பார்க்குறாங்க. இப்போது உங்கள் வீட்டில் யாருமே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான்
இங்கேருந்து லைக் ஜிம்மின் கிளம்பியிருப்பான். உங்களுக்கு திருப்பியும் ஒரு கால் வருது. உங்கள் வீட்டில் யாருமே இல்லாத சமயத்தில் தான் இந்த கால் வந்திருக்கும். ஹலோ வயன், என்பு, உனக்கு என்ன வேணும் சொல்ல? என் உயிர் வேணுமா? நான் தரேன். ஆனால் என் ஜங்குக்கு எனக்கு உயிரோட வேணும். ஹேய், நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் அவன் செத்துட்டான்னு. திரும்ப திரும்ப பைத்தியக்காரி மாதிரி பேசிகிட்டு இருக்க. நீ கொண்டு இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். என் ஜங்குக்கு என்கிட்ட கொடுத்துரு. அதுக்கு பதிலாக என் சொத்து என்ன வேணா எடுத்துக்கோ, என் ஜங்குக்கு மட்டும் கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறேங்க. சரி, ஓகே, இந்த டீலிங்கும் நல்லா தான் இருக்குது. உன் சொத்து கண்டிப்பாக என்கிட்ட வந்துடும். இன்னொன்று, அவன் உயிரோட வேணும்னா நீ என் கூட படுக்கணும். அதுவும் அவனோட குழந்தைய களைச்சிட்டு என் கூட படுக்கணும். புரியுதா அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே உடஞ்சி அப்படியே உட்காந்துடுறீங்க. என்ன, என் குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு? அதை எதுக்கு கொள்ள சொல்கிற? முடியாது, இது மட்டும் செய்ய சொல்லாத. வேறு என்ன வேணா கேளு, நான் செய்கிறேன். ப்ளீஸ் என் ஜங்குக்க விட்டுரு. ஹே, என்னடி சீன் போட்டுட்ருக்க? வட்டுற பிடுங்கிட்டேன்னு. முடியாது, நீ என் கூட படுத்தே ஆகணும். உன்னை பழையபடி டார்ச்சர் பண்ணியே ஆகணும். புரியுதா? ஒழுங்காக வந்துடு. நான் சொல்கிற அட்ரஸ்க்கு கரெக்டாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஒரு மாதிரி அப்படியே நீங்கள் அந்த ஃபோன் காலை கட் பண்ணுறதுக்கு போகிறீங்க. கரெக்டாக வந்து திருப்பி வந்து எப்படி சொல்லுது? ஏய், இன்னொரு விஷயம், நீங்கள் திருப்பி அந்த ஃபோன் காலை அப்படியே காதுகிட்ட கொண்டு போகிறீங்க. என்ன, அவனை பார்க்கணுமா உனக்கு? ஆமாம், ப்ளீஸ், நான் வரேன். ஆனால் ஜங்குக்கு ஒரு முறை காமிக்கிறியா? சரி, ஓகே, இந்த டீலிங் ஒத்துக்கிட்டனால காட்டுறேன். அதுக்கப்புறம் அவன் அப்படியே அந்த கேமராவை எடுத்துகிட்டு போகிறான். ஆக்சுவலாக அது வந்து ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி இருக்குது, பேஸ்மெண்ட் மாதிரி. ஸோ அதில் போட்டு லைக் அவன் கை கால்லாம் கட்டி போட்டு அவன் அப்படியே அன்கான்ஷியஸாக கிடக்குறான். அங்கங்கே காயமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபெயிண்டான மாதிரி ரொம்ப வீக்காக இருக்கான். என்ன, புருஷன் ரொம்ப அழகாக இருக்கான் போல். நீங்கள் அதை பார்த்தோன்னே அப்படியே கண்ணில் தார அப்படி தண்ணி ஊற்றுது. ஜங்குக்கா, எழுந்துரு ஜங்கு, ஜங்குக்கு எழுந்துரு ஜங்குக்கு எழுந்துரு ஜங்கு. ஏய், என்னடி ஓவரா அழுதுட்ருக்க? இன்னொரு உண்மையாக சொல்லவா? உனக்கு ஷார்ட் டைம் மெமரி லாஸ் ஆச்சு, ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் அவன் ஒரு உண்மையாக சொல்கிறான். இப்போது உன் புருஷன் காதல் விழுற மாதிரியும் சொல்கிறேன். அன்னைக்கு நீங்கள் பாரிஸ் போயிருந்தப்ப ஒரு ரிஸ்ட்டு கட்டாயி விழுந்திருந்தல்ல, அது எல்லாமே நான் பண்ணது. இது எல்லாமே அன்கான்ஷியஸாக இருந்தாலும் ஜங்கு கேட்டுட்டு தான் இருக்குது, ஓகேவா? ஸோ அன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா, நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கங்கெல்லாம் இன்பு வந்துக்கிட்டு தான் இருந்திருப்பான். ஆக்சுவலாக அந்த சொன்னால சண்டே வந்து அந்த டேப்லெட் எடுக்கணும்னு, நீங்கள் அந்த டேப்லெட் போட்டோன்னே உங்கள் பழைய ஞாபகம் எல்லாமே அது அப்படியே வர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ நீங்கள் அவன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதா நினச்சி கையை கட் பண்ணுறதுக்காக நீங்கள் நின்றுட்டு இருந்திருப்பீங்க. ஆக்சுவலாக கட் பண்ண இல்லை, ஒரு பயம், எப்படியாவது அவன்கிட்ட இருந்து தப்பிக்கணுன்ற ஒரு இது. ஸோ அதனால் அப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ தான் இன்பு வந்திருப்பான். அப்போ கட் பண்ணிக்குவேன், உன்னை விட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் கட் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி பயம் இருக்குது. இருந்தாலும் அவனே தான் ஃபோர்ஸ் பண்ணி கட் பண்ண வச்சு உங்களை வேணுங்கன்னே அந்த லைக் பின்னாடி தள்ளி விட்டுருப்பான். ஸோ தட் உங்கள் மண்டையில் அடிபட்டு ஏதாச்சும் ஆகும், நீங்கள் செத்துருவீங்கன்னு கூட நினச்சிருப்பான். ஸோ ஆனால் மெமரி லாஸ் ஆகிடுச்சு. அது பண்ணதுமே நான் தான். அது ஆக்சிடெண்ட்டாக நடந்த மாதிரி செம்மையாக இருந்துச்சுல்ல. கொஞ்ச நாள் உன்னை யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன், அதுக்கும் வழி இல்லாமல் போயிடுச்சு. இட்ஸ் ஓகே, அதான் இப்போ ஒன்று யூஸ் பண்ண போகிறான்ல, போ, இன்னும் நிறைய உண்மை சொல்கிறேன், சரியா? அதுக்கு முன்னாடி என் கூட படுக்கிறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஒரு அட்ரஸ் அனுப்பிச்சிட்டு அப்படியே கட் பண்ணுறான். நீங்கள் வேறு வழி இல்லாமல் யார்ட்டுமே சொல்லவே இல்லை, நீங்கள் அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறீங்க. ஸோ நீங்கள் கிளம்பி அப்படியே லைக் எப்படி சொல்கிறது, ஒரு ஆட்டோ பிடிச்சி அப்படியே நடந்து போகிறீங்க.
சோலே இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் எப்படியாவது ஜங்குக்கை காப்பாற்றணும், அது மட்டும்தான் உங்களோட ஒரு குறிக்கோளாகவே இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க, சுத்தமாக எனர்ஜி இல்லை. ஸோ அப்படியே நடந்து போய் அந்த ஒரு வேர் ஹவுஸாண்ட தான் இருக்கீங்க. ஸோ அப்படியே எப்படி சொல்கிறது, அந்த வேர் ஹவுஸில் ரொம்ப அப்படியே இருட்டாக இருக்க மாதிரி இருக்குது. பேஸ்மெண்ட்டுக்கு வர சொல்லியிருப்பான். நீங்கள் அப்படியே பேஸ்மெண்ட்டில் இறங்கி போகிறீங்க. ரொம்ப தூசு அப்படி இப்படின்னு இருக்குது. ஸோ அங்கே இன்வு கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கான். ஹே, என்ன சொன்ன டைமை கரெக்டாக கீப்பப் பண்ணியிருக்க. வெல் டன் வயான், வெல் டன். உங்ககிட்ட இந்த டைமிங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வா 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 வா, உனக்காக தான் வெயிட் பண்ணுறேன். இதோ பாரு, பெட்டெல்லாம் ரெடியாக இருக்குது. அங்கே பாரு, வீடியோ ரெக்கார்டிங் போயிட்டே இருக்குது. நீ படுக்க வேண்டியது தான் ஒன்று. நீ படுத்துட்டேன்னா மஜாவா ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன். என்ன சொல்கிற? உன் புருஷனை கொஞ்ச நேரம் முழிக்க வைக்கிறேன், அவனும் பார்க்கட்டும். உன்னை ஒன்றுவா ரசிக்கெடுத்த, ஒன்றுவா அனுபவிக்கெடுத்த அவன் கண்ணால் பார்க்கணும். என்ன சொல்கிறவன், உனக்கு ஓகே தானே? நீங்கள் அப்போ தான் பார்க்குறீங்க, அப்படியே அவன் மயங்கி கிடக்குறான் ஜங்கு. நீங்கள் அப்படியே ஓடி போய் அவனை போய் எழுப்புறீங்க. ஜங்கு, ஜங்குக்கா, ஜங்குக்கா, ஜங்குக், ஜங்குக் எழுந்து, ஜங்குக், ஜங்குக் எழுந்துடா, ஜங்குக் எழுந்துரு, ஜங்குக். என்னடி எழுந்திருக்க மாட்டானா? ட்ரக்ஸு நான் தான் அவனுக்கு கொஞ்சம் மாதமாக ட்ரக்ஸ் கொடுத்துட்ருக்கேன். அதோட எஃபெக்ட் கொஞ்சமாக அவனுக்கு காட்டும். இப்போது அவன் எழுந்திருக்க மாட்டான், கொஞ்ச நேரத்தில் எழுந்திருப்பான். அதுக்கு முன்னாடி ஒரு உண்மையை சொல்லவா? உன் புருஷனை எப்படி கடத்தினேன்னு? உன் புருஷன் பாவம், நீ அல்வா கேட்டேன்னு உனக்கு அல்வா வாங்கிட்டு வந்திருக்கான். அப்போது ஒரு வயசான பாட்டி கிராஸ் பண்ணுறதுக்காக நின்னாங்க. அப்போதான் நான் அந்த கார் கண்ணாடியை உடைச்சி உன் புருஷனுக்கு மயக்க இன்ஜெக்ஷன் போட்டு அப்போவே தூக்கிட்டேன். எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணான். இந்த எண்புக்கிட்ட ஆகவே ஆகாது. அதான் ஆளை தூக்கிட்டு வந்து போலன்னு பொழந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ட்ரக்ஸ், அப்புறம் இங்கே போட்டு சோறு தண்ணி சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகுது. நான் என்ன சொல்கிறனோ, நான் என்ன பண்ணுறனோ அதுதான் அவனுக்கு. சாப்பாடு தண்ணி அதெல்லாம் இதுவரை வாய் திறந்து கேட்டதே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அவனை ட்ரக் அடிக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அவன் கண்முழிக்கவே மாட்டான். கண்முழிச்சா அது ரேர் தான், புரியுதா? அப்புறம் எங்கள் அப்பனை போட்டு தள்ளினது நான் தான். ஆனால் இவனை இதுக்கப்புறம் நானே வெளில விட்டுருவேன். போலீஸே இவனை என்கவுண்டர் பண்ணும். நீ வேணா நினைக்கலாம், எதுக்கு எங்கள் அப்பனை நானே போட்டு தள்ளனேன்னு. என்ன பண்ணுறது, எங்கள் அப்பன் தான் உன்னை விட்டுருன்னு என்கிட்டே சொல்லிட்டான். அந்த சொத்துலாம் வேணான்றான். அதுக்காக தான் இத்தனை வருஷம் உன்னை கட்டி வச்சிருந்தேன், அதே வேணான்றான். என்னையே கன்வின்ஸ் பண்ணுறான். எப்படி நீ விட்டு போக சொல்கிற? அதான் கடுப்பாக இருந்துச்சு, அவனை போட்டேன். இவனோட ட்ரெஸ்ஸை நான் போட்டு போய் எல்லாமே பண்ணேன். இப்போது போலீஸ் இவனை தேடிட்டுருக்கு. இவன் மாட்டினான்னா ஒரேடியாக கதையை முடிச்சிருவாங்க. பாவம், ஒன்றும் அறியாத புள்ள சாக்க போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் மேட்ரு பண்ணதை பார்க்கணும்ல. கண்டிப்பாக அதுக்கு அவனை முழிக்க வைக்கணும்ல. இரு, கண்டிப்பாக முழிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைக் ஏதோ ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு கெமிக்கல் இது போல். ஸோ அவன் வாயில் அப்படியே ஊற்றி விடுறான். கொஞ்ச நேரத்துக்கு எந்த ரியாக்ஷனுமே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் ஆனோடனே அப்படியே இரும்ப ஆரம்பிக்கிறான். அப்படியே அவனுக்கு கண்ணெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி திறக்கவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே கண்ணை திறக்கிறான். பிளரியாக தெரியுது எல்லாமே. நான் எங்கே இருக்கேன், இது எந்த இடம், எங்கே இருக்கேண்ணா? ஜங்குக், ஜங்குக், ஜங்குக்கா, ஜங்குக், ஜங்குக், ஜங்குக்கா. ஏய் மூட்ரி, ஹெரு, நீ
கூப்பிட்டாலாம் கேட்காது, நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடியை பிடிச்சி, டேய் மயிறு, அன்னைக்கு என்ன சொன்ன? என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னியா இல்லையா? இப்போ பார், கிட்டத்தட்ட 3 month கிட்ட உன்னை நான் தான் வச்சு செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ என்ன பண்ணுவேன்? அதுக்கு தான் ஜங்கு, மோதுறப்ப ஆள் பார்த்து மோதணும். இப்போ பாரு, உன் பொண்டாட்டி என்ன அனுபவிக்கிறேன், அது கண்ணார பாரு, புரியுதா அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஓடுறோமா இல்லை ஜங்குவை காப்பாற்றுறதா ஒன்றுமே புரியல உங்களுக்கு. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் உங்கள் பார்வை ஃபுல்லாக ஜங்குக்கு மேலே தான். அவனை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும், அது மட்டும்தான் உங்கள் எண்ணம். ஸோ அவன் அப்போ தான் உங்களையே பார்க்குறான். வயன் வயன் வயனை விட்டுடா, அவள் பாவண்டா, டே வயனை விட்டுடா, அவளை விட்டு ப்ளீஸ் ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். உங்களை அப்படியே பிடிச்சி நீங்கள் அப்படியே கீழே விழுந்துட்டீங்க. ஸோ உங்களை தரன்னு பிடிச்சி அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான் பெட்டுக்கு. நீங்கள் ஜங்குவை மட்டும்தான் பார்த்து அழுதுகிட்டு இருக்கீங்க, என்னை காப்பாற்ற மாட்டியா அப்படின்ற மாதிரி. அந்த பார்வை அவனுக்கு புரியுது. அவனும் அந்த கட்டை இது பண்ணுறதுக்கு பார்க்குறான். ஆனால் அவனால் ஸ்டெடியாக கூட நிற்க முடியல. அந்தளவுக்கு அவனுக்கு எப்படி சொல்கிறது, ஸ்ட்ரென்த் கிடையாது. அந்தளவுக்கு ட்ரக்காக இது பண்ணியிருக்கான். ஸோ ஒன்றுமே பண்ண முடியல. அவன் பார்த்து பயங்கரமாக அழுதுட்டு இருக்கான். ப்ளீஸ் ப்ளீஸ் அவனை விட்டுடா, டேய் அவளை விட்டுரு, டேய் ப்ளீஸ்டா, அவள் ஒன்றும் தெரியாது புள்ளடா, அந்த புள்ள எதுவும் பண்ணிடாத, டேய் ப்ளீஸ்டா, பாரு அவளை என்னென்ன பண்ணுறேன்னு முழிச்சிருந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அந்த பெட்டில் படுக்க வைக்கிறான். அப்படியே செத்து போன மாதிரி அப்படியே படுத்துருக்கீங்க. ஜங்கு, உன் கூட வாழ்ந்த இந்த நாட்கள் என் லைஃப்பில் மறக்க முடியாது. நீ இங்கேருந்து எப்படியா தப்பிச்சு போயிடு, இங்கேருந்து எப்படியாவது போயிடு, அது போதும், என் ஆன்மா கண்டிப்பாக சாந்தி அடையும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்படியே அப்படியே என்வோ பார்க்குறீங்க. நீ தொட போகிறது வெறும் பணத்தை மட்டும்தான். என் உயிர் எப்போவுமே ஜங்கு கிட்ட தான் இருக்கும். ஜங்குக்கா, ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் எதுவுமே பண்ணல. அப்படியே ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே இருக்கீங்க. ஸோ ஆக்சுவலாக யூ ஹாவ் அ கன், ஓகே. ஸோ நீங்கள் லைசன்ஸ்டு கன் இருக்கு உங்ககிட்ட. இது ஜங்குக் உங்கள் சேஃப்டிக்காக முன்னாடி வாங்கி கொடுத்தது. ஸோ அந்த கன்னை ஜங்கு கிட்ட போட்டிருக்கீங்க. ஸோ என்வோவை பார்த்துட்டு நீங்கள் ஜங்கு கிட்ட அந்த கண்ணை காட்டுறீங்க. அவன் கால் கிட்ட இருக்கிறத நீங்கள் போய் அவன்கிட்ட எழுப்பியிருப்பீங்கள்ல, அப்போ தான் அந்த கன்னை வச்சுருப்பீங்க. ஸோ ஜங்குக்குமே அழுதுகிட்டு அப்போ தான் பார்க்குறான் என்னமோ இருக்குது. ஸோ அந்த கன்னை பார்த்தோன்னா லைட்டாக அவனுக்கு சிரிப்பே வருது. நீங்கள் அவனை பார்த்துட்டு லைட்டாக சிக்னல் மட்டும் பண்ணுறீங்க. ஜங்குக் அவனால் முடியல, இருந்தாலுமே அவனால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் என்னவோ அந்த பக்கம் கண்டுக்கவே இல்லை. உங்களை என்ன பண்ணலான்ட்டு தான் அந்த சாரியை எடுத்துட்டான், மேலே இருக்க சாரியை. ஸோ லைக் ஜங்குக் எழுந்த முடியாமல் எழுந்தி அந்த கன் எடுத்து என்னவோ பாயிண்ட் பண்ணுறான். நீங்கள் ஒரு ஸ்மோக் பண்ணிவிட்டு என்னை டச் பண்ணுறது தான் கடைசி அப்படின்ட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. கரெக்டாக பாயிண்ட்டாக அவன் ஹெட்டிலே போகுது அந்த புல்லட். உங்கள் மேலே அப்படியே அந்த ரத்தம் தெளித்து உங்கள் மேலே விழுறான் அவன். ஆக்சுவலாக ஓவர் ஆகியிருப்பான் உங்கள் மேலே. நீங்கள் பார்த்துட்டு உனக்கான தண்டனை கிடைச்சிடுச்சு என் ஜங்குக்கா, எனக்கு கிடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறீங்க. இவனை தள்ளி விட்டுட்டு உங்களாலே நடந்து வர முடியல. ஸோ அப்படியே நடந்து வரீங்க. ஜங்குக் அப்படியே வாங்கி விழுந்துட்டான். பார்த்தா அங்கே எல்லாருமே 6 பேருமே வந்துட்டானுங்க. நீங்கள் வரும்போது ஒரு லொக்கேஷன் அமைச்சிட்டு தான் வந்திருப்பீங்க. அவங்க வர கொஞ்சம் லேட் ஆகியிருக்கும். ஆக்சுவலாக அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பாங்க. ஸோ வர லேட் ஆனதுனால அதுக்குள்ளே நீங்கள் ஆக்சுவலாக பேக்கப் பிளானே ப்ரிப்பேர் பண்ணி தான் வந்திருப்பீங்க. லேட் ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு. ஸோ கரெக்டாக அவங்களும் வந்துடுறாங்க. அப்போ
அப்புறம் ஜங்குக்கா அப்புறம் தூக்குறானுங்க. அவன் பார்க்கவே கஷ்டமாக இருக்கு. ஏன்னா அவ்வளோ நல்லா பார்த்துப்பானுங்க. கிட்டத்தட்ட தான் புள்ள மாதிரி பார்த்துருப்பானுங்க 6 பேரும். இப்படி அவனுக்கு இருக்குன்னும் போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நீங்கள் போயிட்டு அந்த ரத்தக்கரையோட அவன் அப்படியே என்வு கிடக்குறான். ஸோ அப்படியே அந்த ரத்தக்கரையோட போயிட்டு அவனை ஜங்குக்கு தூக்குறீங்க. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த புள்ள அப்படியே கருவலையெல்லாம் விழுந்து. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப அப்படியே டல்லாக இருக்கான். சீக்கிரம் சீக்கிரம் ஜங்குக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலாம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகுறீங்க. போகலாம் போகலாம் அப்படி சொல்லிட்டு ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு இது பண்ணுறாங்க, ஆம்புலன்ஸை வர சொல்லி அங்கேருந்து இது பண்ணுறாங்க. தென் சில ஆக்சுவலாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருப்பான்ல, ஸோ அதுக்கு முன்னாடிலேருந்து ஆனில் தான் வச்சுருந்துருப்பான். உங்களை வந்து பண்ணணும் அப்படின்றதுனால அவன் போய் ஆன் பண்ண வேணாம் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஏற்கனவே ரெக்கார்டிங்கில் தான் போட்டு வச்சுருப்பான். அந்த எவிடன்ஸ் வந்து போலீஸ் கைக்கு போயிருக்கோம். நீங்கள் தான் பார்த்து கொடுத்துருப்பீங்க. ஸோ அதனால் இந்த கேஸ் வந்து இன்வு மேலே போகுது. அப்பாவே வந்து பையனே கொன்னுட்டான் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் ஜங்குக்கு வந்து இந்த கேஸ் வந்து தப்பிக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் ஜங்குக்கு வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, அந்த இனிமாலாம் கொடுத்து ஸோ அந்த அந்த ட்ரக்ஸ் எல்லாம் இது பண்ணுறதுக்காக எப்படி சொல்கிறது, ஆன்டி மெடிசன்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் கொடுத்து அவனை ரெக்கவர் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 1 மந்த் ஆகிடுச்சு. ஓரளவுக்கு ஓகேவா, அந்தளவுக்கு ஃபுல்லாக ரெக்கவர் ஆகலை. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு 5 மந்த் கிட்டே ஆகிடுச்சு. பேபி லைக் அந்த எப்படி சொல்கிறது, பேபி லைட்டாக தெரியுது அந்த இது வயிற்று அந்த இது கொஞ்சம் தெரியும்ல, கொஞ்சம் குண்டா. ஸோ அந்த மாதிரி தெரியுது. நீங்கள் அப்படியே பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்கேன் ஜங்கு. நீங்கள் போய் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. ஜங்குக்கா அவன் அப்படியே திரும்பி பார்க்குறான். என்னை இத்தனை நாள் வெயிட் பண்ண வச்சிட்டல்ல வயன், உன்னை பார்க்க வைக்கிறதுக்கு. நான் எங்கடா நான் இத்தனை நாள் வெயிட் பண்ண வச்சேனா? நீ தான் ஹல்வா வாங்கி தரேன்னு போயிட்டு இத்தனை மாதம் கழிச்சு பிள்ளைய பார்க்கவாது வந்திருக்கலாம்ல வயன். சத்தியமாக அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னே தெரியலடி. வாங்கிட்டு அந்த பாட்டி கிராஸ் பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணது தான். வேகமாக ஏதோ கிளாஸ் உடஞ்ச மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. திடீர்னு பார்த்தா ஏதோ என் கழுத்தில் இன்ஜெக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரில. அதுக்கப்புறம் எப்போல்லாம் நான் கண் முழிக்கிறேனோ அப்போல்லாம் அந்த இன்வோ எனக்கு ட்ரக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தான். என்னால் தப்பிக்க முடியல வயன். உன்னை பார்க்க வரணும், என் குழந்தைய பார்க்க வரணும், என் ஹியூங்ஸை பார்க்க வரணும்னு எவ்வளோ ஆசையாக இருப்பேன் தெரியுமா. ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியலடி. ஆனால் நீ மட்டும் இல்லைன்னா வயன், இந்நேரம் நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன். தேங்க்யூ வயன். இல்லை சங்கு, இல்லை, என்னால் தான் இந்த இவ்வளோ கஷ்டம்லாம். என்னை மன்னிச்சிரு. இல்லை அதெல்லாம் இல்லை வயன். உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அதை நான் தாங்கிக்க தயாராக இருக்கேன். இன்கேஸ் நான் செத்துருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். உன்னை நான் காப்பாற்றி செத்துருந்தா அதை விட சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் அவனோட கையை வாங்கி லைக் உங்கள் வயிற்றில் வைக்கிறீங்க. அந்த பேபி அழகாக மூவ் ஆகிறது அவன் ஃபீல் பண்ணுறான். அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றுது. அவன் அப்படியே பார்த்து ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணி அழுகிறான். என் குழந்தைய பார்க்க வைக்கிறதுக்கே இத்தனை மாதம் ஆயிடுச்சுல்ல. ஐ லவ் யூடா சொல்லும், ஐ லவ் யூ. அப்பா இத்தனை மாதம் கூட இருக்கிறதுக்கு மன்னிச்சிடு. அப்பா வேலையாக வெளியூர் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே சொல்கிறான். ஆமாம், ரொம்ப தூரம் பயணம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக அவன் லைக் சீக்ஸில் பேட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் அவனுங்க 6 பேரும் வந்து லைக் கலாச்சி பேசிகிட்டு இருக்கானுங்க. ஓரளவுக்கு லைக் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக, பழசே இதுக்கு பேசணும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் பையனா பொண்ணா, லைக் பொண்ணாக இருந்தால் எப்படி இருக்கும், பையனாக இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இவனுங்க வேணுங்கன்னே கிண்டல் பண்ணுறதா இருக்கட்டும் அப்படி பண்ணிகிட்ருக்கானுங்க. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 9 மந்த் டெலிவரி டேட்லாம் கொடுத்தாச்சு. ஸோ டெலிவரி டேட்காக லைக் இவனுங்களும் வந்து வெயிட் பண்ணுறானுங்க. ஓகேவா, அவ்வளோ ஆர்வம் இவங்க லைக் ஜங்குவோட பேபியை பார்க்கணுன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே இன்றைக்கி தான்டா டேட் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒருத்தவன் காரில் ரெடியாக இருக்கான், இன்னொருத்தவன் டவல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கான், இன்னொருத்தவன் ட்ரெஸ்ஸு சிலதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கான், இன்னொருத்தவன் பாத்திரம்லாம் கழுவி போட்டுட்ருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒவ்வொரு வேலையை பிரித்து பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக்கு தான் அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு பேபியை லைக் அந்த வயிற்றை பிடிச்சிட்டு வலி வருதாடி அப்படின்னு கேட்டுட்ருக்கான். டேய் எருமை மாடே, இப்படி வயிற்றை பிடிச்சிட்டு இருந்தால் வலியாக வரும், ஒன்றும் வராதுடா, அது வரப்போ தானே வரும், நீ ஏன்னா இப்படி இருக்க? எனக்கு ஃபஸ்ட்டு புள்ளடி, பயம் இருக்காதா? இல்லை என்ன, எனக்கு பயம் இருக்குது,
நான் தான் குழந்த வந்து டெலிவரி பண்ணும்போது நான் இருப்பேன், சரியா? நீ எதுவும் சொல்லக்கூடாது. நான் எதுவும் சொல்லடா, நீ தான் இருக்கணும். அப்புறம் வேறு யார் இருப்பா? நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, சரியா? இன்னும் வலி வரல, அதுக்குள்ளே எதுக்குடா எல்லாம் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை ஒயன், இல்லை ப்ரிகாஷன் தான். ப்ரிகாஷனு வந்து பண்ணி வச்சுக்கிறது எப்பவுமே நல்லது ஒயன். திடீர்னு வலி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? அதுக்குன்னு இது ஜேவா இப்போ கார்லேயேவா உட்கார வச்சுருக்கீங்க, எனக்கு இன்னும் வலி வரல, ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கால் பண்ணுறேன் ஜேவா, ஒரு வேளை வலி வந்துச்சுன்னா ஒயன் திடீர்னு சாவி எங்கன்னு தேட முடியாதுல்ல, அதனால தான் நான் கார்லேயே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இங்கே ஒரு பக்கம் தலையில் அடிச்சுக்கிட்டு இவனுங்க தொல்லை தாங்க முடியலடா அப்படின்றீங்க. அதுக்கு மேலே ஜிம்மின் நீங்கள் வந்து, வயன் உனக்கு பொண்ணு வேணுமா பையன் வேணுமா? பொண்ணாக இருந்தால் இந்த ஜட்டி, பையனாக இருந்தால் இந்த ஜட்டி அப்படின்றான். ஐயோ ஐயோ, என் அண்ணனுங்கன்னு சொல்கிறதா இல்லை பைத்தியங்கன்னு சொல்கிறதானே தெரில. நீங்கள்லாம் எங்கேருந்துயா வரீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கும் போது திடீர்னு வயிறு வலி வருது. ஜங்கு வலிக்குது, அதுக்கு தான் சொன்னேன் சீக்கிரம் 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 அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணு. ஸோ அதுக்குள்ளே லைக் நீங்கள் அப்படியே ஏஞ்சி நடக்கிறீங்க. நடக்கும் போதே லைக் அந்த பனிக்கூட அந்த வாட்டர் இதாகிடுச்சு, பிரேக் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே ஜங்குக்கு பயம், பயங்கரமாக பயப்படுறான். ஸோ அதுக்கப்புறம் லைக் உங்களை தூக்கிட்டு வேக வேகமாக காரில் உட்கார வைக்கிறான். ஸோ பொறுமையாக தான் ஓட்டிகிட்டு போகிறானுங்க. அதுக்கு மேலே நீங்கள் அழுறீங்களோ இல்லை, ஜங்குக்கு தரையாக ஊற்றுது. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, பயப்படாத பயப்படாத பயப்படாத. நான் பயப்பில்லடா, நீ ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அவன் பயப்படுறான் ரொம்ப. ஸோ அப்படியே ஒரு மாதிரி பதட்டம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இருக்குது. எல்லாருமே கொஞ்சம் பார்த்து ஓட்டுறான்னு சொல்லிட்டு ஸோ மீதி பேர் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அடுத்த காரில். ஸோ எப்படியோ சேர்த்தாச்சு. ஜங்குக் தான் உள்ளே நான் போய் நான் ஒயினுக்கு சப்போர்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். டாக்டர் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஓகே தானே, நீங்கள் பேபி பிறந்தாலும் நீங்கள் அந்த தாங்குகிற அளவுக்கு சக்தி இருக்குல்ல, ஐ மீன் பார்த்துக்கிற அளவுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் டாக்டர் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணுறாங்க உள்ள. நீங்கள் வந்து கத்திட்டு இருக்கீங்க, நார்மல் டெலிவரிக்கு தான் இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ புஷ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு வந்து ஒயின் புஷ்ன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அதுக்கு மேலே டேய் எங்கடா புஷ் பண்ணுறது, உயிரே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு குக்கிங்கை சமாதானப்படுத்திட்டு இருக்கோம். ஸோ புஷ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி மயங்கின மாதிரி ஆகுறீங்க. அதுக்கப்புறம் லைக் எல்லாருமே சேர்ந்து அதுக்கப்புறம் திருப்பியும் உங்களை எழுப்பி விடுறாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் கஷ்டப்பட்டு நீங்கள் அப்படியே புஷ் பண்ணுறீங்க. பேபி வந்துருச்சு, பேபி கத்துது. ஸோ உங்களுக்கு அந்த அவ்வளோ ப்ளீடாக இருந்த பார்த்துட்டு ஜங்கு ஐயோ இவ்வளோ ரத்தமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்குறான். ஸோ பக்கத்தில் இருந்த டாக்டர் தான் பிடிக்கிறாங்க. சார் அங்கே பிடிங்க அவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்புறம் பக்கத்தில் இருக்கவங்க பிடிச்சி அவனை அப்படியே சேரில் படுக்க வைக்கிறாங்க. அதுக்கு தான் சொன்னேன் தாங்குவீங்களான்ட்டு. தாங்குவேன்னுட்டு இப்போ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு ஐயோ இதுக்கு தானாடா வரேன்னு குதிச்ச, உன்னை தாண்டா கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கடுப்பாகிறீங்க. ஸோ அவன் அப்படியே படுத்துருக்கான். நீங்கள் அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு மாதிரி கேராக இருக்குது உங்களுக்குமே. ஸோ நீங்கள் அப்படியே படுத்துடுறீங்க. ஸோ எல்லாமே வாஷ் பண்ணிட்டு குழந்தைய எடுத்துகிட்டு போயிட்டாங்க, ஓகேவா, க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே பார்த்தா அவன் படுக்க தூங்கிட்டு இருக்கான். இங்கே வந்து லைக் உங்களை வந்து நார்மல் வார்டுக்கு மாற்றுறாங்க. ஸோ ஜங்குக்கு எழுப்புறாங்க, எழுந்தவே இல்லை. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வச்சுருந்தது ஒரு பெட்டில், ஓகேவா, ரெஸ்ட் எடுக்க வச்சுது. அதுக்கப்புறம் அவனே தான் கண் முழிக்கிறான். பார்த்தா நீங்கள் இப்போ லைக் உங்களை நார்மல் ஷிஃப்ட்டுக்கு மாற்றிட்டாங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க. பேபியை வந்து வாஷ் பண்ணி இப்போ தான் எடுத்துகிட்டு வராங்க. கரெக்டாக எடுத்துகிட்டு வரவும் கண் முழிக்கிறான். எங்கே இருக்கேன், எனக்கு குழந்த பிறந்துச்சா, எங்கே இருக்கேன் சார், குழந்த பிறந்துச்சு சார், வாஷ் பண்ணவே எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பாங்க, போய் பாருங்கள், எல்லாம் வந்துடுறது தெரிஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அவெல்லாம் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, ஓடுறான் போய் குழந்தைய பார்க்கறது. கரெக்டாக எடுத்துகிட்டு வராங்க. இதானே என் குழந்தை. ஆமாம் சார் உங்கள் குழந்தை தான் சார், பையன் பிறந்திருக்கான் அப்படின்னு சொன்னேன். ஐயோ என் தங்கம் என்ன மாதிரியே இருக்கு பாரு, ஐயோ இங்கே பாருங்களேன், நான் தான் சொன்னேன்ல என்ன மாதிரியே இருப்பான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷம், எல்லாருமே கொஞ்சிறானுங்க, க்யூட்டாக இருக்குது பேபி. ஸோ அந்த குழந்தை வந்து ஜங்குக்கு எடுத்துகிட்டு போகிறோம் உள்ள. நீங்கள் தான் அப்படியே வயிற்ற பிடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க முடியலன்னு சொல்லிட்டு. டேய் ஜங்குகா வலிக்குதுடா, தையல் போட்டது வலிக்குதுடா டேய் அப்படின்றீங்க. இங்கே பாடுறா வலிக்குது, வயன் குழந்தைய கொடுத்துட்டாங்கடி அப்படின்னோன்னே அதுக்கப்புறம் குழந்தைய காட்டுறான். அதுக்கப்புறம் கிஸ் பண்ணிட்டு தயவு செஞ்சு குழந்தைய
நீங்கள் பார்த்துக்கோங்க, என்னால் வயிறு வலிக்குது முடியல அப்படின்றீங்க. ரொம்ப ஆக்சுவலாக பயமாக சரி ரொம்ப வலி வந்திருக்கும்ல. ஸோ பயங்கரமாக வலிக்குது. ஸோ அதனால ஜங்குக் தான் உங்களை பார்த்துருக்கான். குழந்தை வந்து ஹியூங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் கூப்பிட்டு போகிறதா இருக்கட்டும், நல்லா பார்த்துக்கிறதா இருக்கட்டும், ஜங்குக் தான் அவங்கள வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறவன் நல்லா பார்த்துக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததுலேருந்து உங்களை தூங்க வச்சுட்டு நைட் டியூட்டி பார்க்குறது எல்லாமே ஜங்குக் தான். இந்த குழந்தை நைட்டு அழுதுச்சுன்னா இது பண்ணுறது, பால் வேணுனா மட்டும்தான் உங்களை எழுப்போம், மற்றபடி உங்களை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அவ்வளோ நல்லா அந்த குழந்தைய பார்த்துக்கிறான். க்யூட்டான ஒரு ஹஸ்பண்ட், அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் யாருக்கும் கிடைக்க மாட்டாங்கன்ற மாதிரி அந்த அளவுக்கு அந்த குழந்தைய நல்லா பார்த்துக்கிறான். உங்களுக்கு நல்லா அதுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு அம்மா இருந்தால் எந்த அளவுக்கு பார்த்துப்பாங்களோ அதே மாதிரி இவனுங்களாம் பாப்பாவுக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு அவ்வளோ வாங்கிட்டு வந்து வைப்பானுங்க. கிட்டத்தட்ட வீடே நிறைஞ்சிடும் அந்த அளவுக்கு கிஃப்ட்டு, அதுக்கப்புறம் பொக்கே, ட்ரெஸ்ஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாங்கிட்டு வந்து வைப்பானுங்க. நீங்கள் போதும் போதும் சொல்லுவீங்க, கேட்கவே மாட்டானுங்க. அட போகையா அப்படின்ற மாதிரி நீங்களும் விட்டாச்சு. ஸோ லைக் பேரும் வச்சிட்டீங்க, வேறு எதுவும் இல்லை, குக்கி தான். நீங்கள் அந்த குக்கியை க்யூட்டாக வந்து நல்லா பியூட்டிஃபுல்லாக வளர்த்து விடுறீங்க. அதுவும் நல்லா சமத்து, 2 பேர் பேச்சையும் நல்லாவே கேட்கும். முக்கியமாக அப்பா பேச்சை தட்டவே தட்டாது. அப்பா என்ன சொல்கிறாரோ அதே கரெக்டாக செஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி க்யூட்டான பேபி. ஓகேடா, இதோட இந்த சீரீஸ் முடிச்சுக்கலாம்.